வாழ்ந்துட்டீங்க. எனக்கு அது கடவுள். ஏன்னா நாங்க மாயாண்டி குடும்பத்தார்னு ஒரு திரைப்படம் நடிச்சோம். அப்ப அண்ணனுடைய அறிமுகம் எனக்கு பெரிதா தெரியாது. அண்ணன் நடிச்சாங்க, நானும் நடிச்சேன் இந்த படத்துல. அப்ப நான் இந்த விஷயத்த ரொம்ப நாள் இப்ப யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, மீடியால தெரியாம சொல்லிட்டோன்னு மறைச்சு வச்சிருந்து, இப்போ அதை தெரியாம உளறிவிடும். அப்போ ஒரு பேட்டி கொடுக்கும்போது என் பையனுக்கு உடம்பு சரியில்லை, ஹார்ட் ப்ராப்ளம்னு சொல்லி இப்ப நிறைய பேட்டிகள்ல அதை அவாய்ட் பண்ணணும்னு நான் பேட்டிகளே கொடுக்கறது இல்லை. ஆனா இந்த இடத்துல நான் அதை சொல்லலைன்னா நான் மனுஷியே கிடையாது. நான் ஹாஸ்பிட்டல்ல லைன்ல கியூல காசு கட்டுறதுக்கு நின்றுட்டு இருக்கேன். எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. அப்போ நான் தான் மயில்சாமி பேசுறேன் அப்படின்னு சொன்னாங்களா. நான் இந்த மயில்சாமி, எனக்கு அப்பா மயில்சாமினா அந்த அளவுக்குலாம் எனக்கு அறிமுகங்கள்லாம் கிடையாது, இந்த மயில்சாமியா இருக்கும் அப்படி சொல்லிட்டு சொல்லுங்கண்ணா அப்படின்னு சொன்னேன். அம்மா நானும் மாயாண்டி குடும்பத்தாரில் உங்க கூட நடிச்சேம்மா அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணா சொல்லுங்கண்ணா அப்படின்னு. இந்த மாதிரி பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு குமரேசன் ஃபோன் பண்ணி சொன்னாப்ல, என்னம்மா எவ்வளோ காசு தேவைப்படும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அப்படி ஷாக் ஆகிட்டேன். நம்ம இப்போ நண்பர்கள்ட்டையும் உறவினர்கள்ட்டையும் யார்கிட்ட கேட்டாலுமே யாருமே கொடுக்க மாட்டாங்க. கடவுள்கிட்ட போய் நம்ம கேட்டா கூட சாமி எனக்கு கொடுன்னு கையெடுத்து கும்பிட்டாதான் கொடுக்கும். கேட்காமலே கொடுத்து கடவுள் மயில்சாமி. அப்ப நான் சொன்னேன், இல்ல எனக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டோன்னே நான் தேவைன்னா கூப்பிடுறேன். இல்லம்மா நீ அந்த மாதிரி எதுவுமே கூச்சப்பட்டுக்கிடாத, வேற யார்ட்டையும் நான் வாங்குறோம்லாம் நினைக்காத, உன் அண்ணன் அப்படின்னு சொன்னாரு. அப்போ அதை நான் அப்படியே விட்டுட்டோம். அதுக்கப்புறமா ரொம்ப வருஷம் போயிட்டு